தொலைந்த பொருட்களை மீட்டு தரும் அரைக்காசு அம்மன். ஒருமுறை புதுக்கோட்டையை ஆண்ட விஜயநகர பேரரசர் பாரம்பரிய நகை ஒன்று காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிக்க அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவை. பின்னர் அதை மீட்டெடுக்க பிரகதாம்பாள் அம்மனிடம் அரசர் பிரார்த்தனை செய்தார். காணாமல் போன நகை கிடைத்தது. மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இதற்காக தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அரை காசு நாணயத்தில் ஒரு பக்கத்தில் பிரதாம்பாளின் படத்தை பொறித்து பண்டிகை சமயங்களில் அந்த நாணயங்களை குடிமக்களுக்கு விநியோகம் செய்தார். அந்த காலத்தில் அரை காசு நாணயங்கள் அரை வட்ட வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டன. அன்று முதல் இந்த அம்மன் அரைக்காசு அம்மன் என அழைக்கப்படுகிறார். தொலைந்த பொருள் மட்டுமல்ல, நமக்கு வரவேண்டிய பொருளும் கூட எளிதாக கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. பணத்தை மீட்டுத் தருதல், திருமணம், குழந்தை பிறப்பு, குடும்ப உறுப்பினர்களின் ஒன்று கூடல் போன்ற பல விஷயங்களுக்காக மக்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டி செல்கிறார்கள்.